அடியேன் ராமானுஜதாசன். அடியேன் அடியேன் ராமானுஜதாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் ராமானுஜதாசன். அடியேன் ராமானுஜதாசன் சுவாமி. அடியேன் ராமானுஜதாசன் மாலவரன். அடியேன் ராமானுஜதாசன் சுவாமி. அடியேன் 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 சித்தார்த். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் ராமானுஜதாசன் சுவாமி. அடியேன் ராமானுஜதாசன் வைஷ்ணவியாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் சுவாமி. அடியேன் ராமானுஜதாசன்மா. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் ராமானுஜதாசன். அடியேன் சுவாமி. நம்ம ஆரம்பிச்சிடலாங்க சுவாமி. ஆரம்பிச்சிடலாங்களா? அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு மட்டும் ஒண்ணு சொல்லிக்கலாம் சுவாமி. அதாவது யூடியூப்ல எல்லாருமே போய் கேட்டிருப்பீங்க. எல்லாரும் அன்மியூட் பண்றப்ப அது கொஞ்சம் நம்மளுக்கு கேட்க ஒரு கஷ்டமா இருக்குது. அதனால யாராவது ஒருத்தரா நம்ம அன்மியூட் பண்ணி பாடவோ கொஸ்டின் கேட்கவோ செய்யலாமா? எல்லாருமே மியூட்ல இருந்துட்டு ஒருத்தர் மட்டும் அன்மியூட் பண்ணலாம். ஒருத்தர் அன்மியூட் பண்ணாங்கன்னா நம்ம மியூட் போட்டுக்கலாம். ஓகேவா? அடியன் சுவாமி ஆரம்பிச்சிடலாம். அடி இன்னும் ஒரே ஒரு இதுமா, அந்த ஸ்மைலிஸ் இருக்கு இல்லையா, அந்த எமோஜிஸ் போடுறாங்கல்ல, அது வந்துட்டு முடிச்ச உடனே போடலாமா? இந்த கதை இப்ப வருதாங்க சுவாமி? தெரியாதுமா. என்ன போன தடவை இல்ல எனக்கு காட்டல சுவாமி. போன தடவை நான் பண்ண மாதிரி எனக்கு தோணல. மேபி தவறுதலா பண்ணிருப்பேன்னு நினைக்கிறேங்க சுவாமி. இந்த தடவையும் எனக்கு காட்டலங்க சுவாமி. இமோஜி வரலங்க சுவாமி. அடி சரி, இப்ப 2 பேர் யாரோ போட்டாங்க, அதுக்கு அதுதான் போடுறாங்க. சரிங்களா? ஓகே சுவாமி, நான் பாக்குறேங்க சுவாமி. ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சொல்லிடலாம் இந்த மாதிரி. இந்த எமோஜிஸ் போடாதீங்க கொஞ்ச நேரத்துக்கு. ஏன்னா அப்புறம் எல்லாருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஏன்னா அது வந்து நீங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி பண்ணிடுங்கம்மா. ஏன்னா அந்த எமோஜி வந்ததுன்னா ஸ்க்ரீனில் வருது இல்லையா, இப்போ எல்லாரும் அதில் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதனால இதில் வந்து எனக்கு குழந்தைகள் தானே, அவங்கள இதை பற்றி சொல்ல முடியாது. அதனால அரை மணி நேரத்துக்கு. ஆனா மெசேஜ் போடுறப்ப குழந்தைங்களே போடலாம்னு நினைக்கிறேங்க சுவாமி. அதனால அப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு தெரியாம. இமோஜி வந்து போடாம நம்ம அன்மியூட் பண்ணிட்டு பேசிட்டு அப்படியே கட் பண்ணிடலாமா? திரும்ப நமக்கு லாஸ்டா சுவாமிக்கு ஒரு 10 மினிட்ஸ் கொடுக்குறப்ப நீங்க என்ன சொல்லணுமோ என்ன செய்யணுமோ நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? அடியன் சுவாமி. இன்னும் ஒரு கடைசி ஒரே ஒரு இது, இப்போ வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க எல்லா குழந்தைங்களும். கடைசியில் அந்த கதை முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எல்லாருக்கும் கொஸ்டின்ஸ்லாம் வரும் இல்லையா, ஸ்லோகம் சொல்லுவீங்க, அப்போ வந்து ஆன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? சரி, ஆரம்பிக்கலாங்களா? ஆரம்பிச்சிடலாங்க சுவாமி. அடி பாக்கியம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவிடிகளே சரணம். ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரபடம் வந்தே ரம்ய ஜாமாதரம் முனிம். ஆழ்வார்கள் வாழி அப்படின்ற இந்த சீரியஸில் ஆழ்வார்கள் பற்றி கதைகள் நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கோம். போன வாரம் ஆழ்வார்கள்னா யாரு அப்படின்றத நம்ம சுருக்கமாக அனுபவித்தோம். ஆழ்வார்கள்னா 12 பேர் ஆழ்வார்கள். அதில் ஆண்டாள் அவளை தவிர இருக்கக்கூடிய ஏனைய ஆழ்வார்கள் 11 ஆழ்வார்களும் நம்மளை மாதிரி இருந்த ஒருத்தர் தான். ஆனால் பெருமாள் அந்த ஆழ்வார்களை
ஆழ்வார ஆக்கி. எப்படி ஆழ்வார்கள் ஆழ்வார் ஆக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மள மாரி இருந்தவா தான். ஆனா, பெருமாள் வந்து விசேஷமா அவளுக்கு மட்டும் ஸ்பெஷலா கடாட்சம் பண்ணார். போன வாரம் பார்த்தோம் இல்லையா? அவளுக்கெல்லாம் ஒரு சூப்பர் ஹீரோஸ் மாதிரி ஒரு பவர்ஸ் குடுத்து, அவளுக்கு பசிக்காது, தாகம் இருக்காது, தூக்கம் இருக்காது, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அவளுக்கு டிவைன் நாலெட்ஜ் குடுத்தார் பெருமாள். அத வச்சுண்டு அவர் நெறைய பாசுரங்கள்லாம் பாடினா. இந்த பாசுரத்தில என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வேதத்தில என்ன சொல்லியிருக்கோ, அத அப்படியே சிம்ப்ளிஃபை பண்ணி தமிழ் லாங்குவேஜ்ல இந்த ஆழ்வார்கள்லாம் பாடினா. எதுக்கு பண்ணணும் பெருமாள் அப்படின்னு பார்த்தோம்னா, அதுக்கும் நம்ம ரீசன்ஸ் போன வாரம் பார்த்தோம். பெருமாளே வந்து இந்த சாஸ்திரத்த குடுத்து பார்த்தார். வேதத்த குடுத்து பார்த்தார். நம்ம யாரும் அத படிச்சுண்டு, அத மாரி அதன்படி நடக்கிறதா தெரியல. சரி அடுத்த செகண்ட் என்ன பண்ணார் பெருமாள்? அவரே வந்து ராமரா, கிருஷ்ணரா எல்லாம் அவதரிச்சு பார்த்தார். அதுவும் பலிக்கல. சரி பார்த்தார். நம்ம வந்து ஒண்ணு பண்ணுவோம். நம்மளே போய் அவதாரம் பண்ணி பிரயோஜனம் இல்ல. அதனால இந்த மக்களுக்குள்ளேயே சில பேர தேர்ந்தெடுத்து, அவாள நம்ம ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம ஒரு ஸ்பெஷல் லேபிள் குடுத்து, அவாள வச்சு பாசுரம் பாட வச்சு, ஆச்சாரியர்கள் அந்த பாசுரத்த என்ன சொல்லியிருக்கோ, ஆச்சாரியர்கள் வந்து அனுஷ்டிச்சு காமிச்சு, அது மூலமா இந்த நாட்டு மக்கள நம்ம திருத்துவோம் அப்படின்னு பெருமாள் யோசிச்சு, இந்த 10 பேர், 12 பேர தேர்ந்தெடுக்கிறார். இதுதான் ஆழ்வார்களுடைய சுருக்கமான இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். இந்த ஆழ்வார்கள பத்தி ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லியிருக்கு. இந்த ஆழ்வார்கள் ஃபியூச்சர்ல அவதரிக்க போறா. இந்த நதி பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல அவருடைய திரு அவதாரம் இருக்க போறதுன்னு சொல்லியிருக்கா. இப்ப திரு அவதாரம்னா என்னது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். போன வாரம் பார்த்தோம். திரு அவதாரம்னா ஒண்ணும் இல்ல, பிறக்கிறா அவ்வளவுதான். ஆனா இந்த பெரியவாளெல்லாம் பத்தி நம்ம சொல்லும்பொழுது என்ன பண்ணணும்? ஆழ்வார்கள் பிறந்தார், பெருமாள் பிறந்தார், பெருமாள் ராமனா பிறந்தார், பெருமாள் கண்ணனா பிறந்தார்ன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவள் பெரியவாள் இல்லையா? பெருமாள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள். அப்ப என்ன எப்படி சொல்லணும்? பெருமாள் திரு அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்லணும். பட் புரியறதுக்காக பிறந்தார்ன்னு சொல்றேன். பட் நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. பிறக்கிறது, திரு அவதாரம் பண்றது எல்லாம் சேம். சினானிம்ஸ். சரி. இப்ப இந்த ஆழ்வார்கள பத்தி சொல்லியிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்துல. அது ஒரு அழகான ஒரு ஸ்லோகம். கலௌ கலு பவிஷ்யந்தி நாராயண பராயணः क्वचित् क्वचित् महाभागा द्रमिडेषु च भूरिशः ताम्रपर्णी नदी यत्र कृतमाला पयस्विनी காவேரி ச மகாபாக பிரதீச்சி ச மகாநதி அப்படின்னு ஒரு ஸ்லோகம் அதில் சொல்லியிருக்கு. இந்த திராவிட தேசத்துல அப்போ இந்த ஆழ்வார்கள் வந்து திரு அவதாரம் பண்ணுவா. எந்த நதிக்கரை ஓரமா அவதாரம் பண்ணுவானோ அதுக்கு சொல்லியிருக்க ஒரு லிஸ்ட். தாமிரபரணி, தாமிரபரணி நதி பக்கத்துல 2 ஆழ்வார்கள். இந்த ஆழ்வார்கள் நமக்கு தெரிஞ்சவா. சுவாமி நம்மாழ்வார், நம்ம ஆழ்வார்கள் கோஷ்டிக்கு தலைவர், பிரபன்ன ஜன கூட்டஸ்தர்னு சொல்லக்கூடியவர், ஆழ்வார்கள்ல தலைவர் நம்மாழ்வார். அவர் வந்து திரு அவதாரம் பண்ணது தாமிரபரணி பக்கத்துல. அப்புறம் மதுரகவி ஆழ்வார். இவா 2 பேரும் தாமிரபரணி டீம். தாமிரபரணி வச்சுக்க நம்ம நிறைய டீம்ஸ்லாம் பிரிக்கிறாள்ல, அந்த மாதிரி இப்போ ஆழ்வார்களை டீம்ஸ்னு பிரிச்சோன்னா டீம் தாமிரபரணில 2 பேர், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார். அப்புறம் கிருத்தமாலா. கிருத்தமாலான்றது வைகை. வைகையும் கிருத்தமாலாவும் பக்கத்துல ஓடக்கூடிய நதி அந்த காலத்துல. மதுரை. அந்த கிருத்தமாலா திரு அவதாரம் பண்ண ஆழ்வார்கள் யாரு? பெரிய ஆழ்வார் மற்றும் ஆண்டாள். இவா 2 பேர் கிருத்தமாலா. பயஸ்வினி. பயஸ்வினா பாலாறு. இங்க யாரு? முதல் ஆழ்வார்கள், அதாவது பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார். இந்த 4 ஆழ்வார்கள் பயஸ்வினி. அப்புறம் காவிரி. காவிரி கரையோரம் திரு அவதாரம் பண்ண ஆழ்வார்கள் யாரு? தொண்டரடிப்பொடி ஆழ்வார், அப்புறமா திருப்பான் ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார். அப்புறம் பிரதீச்சி அப்படின்னு ஒரு நதி, அது வந்து கேரளா சைடில் இருக்கு. அங்கே வந்து குலசேகர பெருமாள், குலசேகர ஆழ்வார் சொல்கிறோம் இல்லையா, அவர். ஸோ இந்த ஆழ்வார்கள் இந்த நதிக்கரை பக்கத்தில் திரு அவதாரம் பண்ணுவா அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணிடுது ஸ்ரீமத் பாகவதம். அதன்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறத முதல் 3 ஆழ்வார்கள், பொய்கை, பூதம், பேய். சரியா? அவரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த பொய்கை ஆழ்வார், முதல்ல நம்ம பொய்கை ஆழ்வார் எடுத்துப்போம். பொய்கை ஆழ்வார் தான் ஃபர்ஸ்ட் ஆழ்வார். ஆனால் நம்ம முதல் ஆழ்வார்கள்னு சொல்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். முதல் ஆழ்வார் யாரு அப்படின்னு கேட்டால் பொய்கை ஆழ்வார்னு சொல்லணும். முதல் ஆழ்வார்கள் யாரு அப்படின்னு கேட்டோன்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவ 3 பேரும் சேர்த்து சொல்கிறோம். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, இந்த 3 ஆழ்வார்கள் இருக்கா இல்லையா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், இவ எப்பயுமே கூடவே இருப்பா, சேர்ந்தே இருப்பா.
அதனால இவாளை எல்லாம் இவ டீம் முதல் ஆழ்வார்கள் இவா. ஒரே டீம் இவா. எங்க போனாலும் ஒரே எப்பயுமே சேர்ந்து இருப்பா. அதனால முதல் ஆழ்வார்கள் சொல்றது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ கிரிக்கெட்ல விளையாடுறோம் இல்லையா? அப்போ ஓப்பனர்ஸ்ன்னு சொல்றோம். ஓப்பனர்ஸ்னா யாரு? யார் முதல் பாலை நம்ம ஃபேஸ் பண்றாளோ அவள் ஓப்பனர்னு சொல்றோம். ஆனா 2 ஓப்பனர் சொல்றோம் இல்லையா? ஒருத்தன் வந்து பேட்டிங் பிடிக்கிறான். இன்னொருத்தன் வந்து ஆப்போசிட் எண்ட்ல நிக்கிறான். அவள 2 பேருமே நம்ம ஓப்பனர்ஸ்ன்னு சொல்றோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் பண்றது ஒருத்தன் தான். அப்புறம் ஏன் 2 பேரும் ஓப்பனர் சொல்றோம்னா, அவ 2 பேரும் தே ஆர் ஸ்டார்ட்டிங் த கேம். அதனால ஓப்பனர்ஸ்ன்னு சொல்றோம். இப்போ இந்தியால சொல்லணும்னா ரோஹித் சர்மா, அப்புறமா சுப்மன் கில் அப்படின்னு வச்சுன்னு வச்சுக்கோ. அவ 2 பேருமே ஓப்பனர்ஸ் தான். இருந்தாலும் ரோஹித் சர்மா தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறான். அந்த மாதிரி இந்த ஆழ்வார்கள்ல வந்து முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் பொய்கை ஆழ்வார் தான் முதல் ஆழ்வார். ஃபர்ஸ்ட் ஆழ்வார் அவர்தான். இருந்தாலும் இவாழ்ல ஒரு டீம். ஏன்னா எல்லாமே எப்பவுமே சேர்ந்தே இருப்பா அப்படின்றதுனால. சரி. இந்த பொய்கை ஆழ்வார் ஃபர்ஸ்ட் நம்ம சரித்திரத்தை பார்ப்போம். பொய்கை ஆழ்வார் எந்த ஊர்ல அவதாரம் பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா, காஞ்சிபுரம். இன்னைக்கு காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா? அந்த காஞ்சிபுரத்துல ஒரு திவ்யதேசம் இருக்கு. அந்த திவ்யதேசத்துக்கு பேர் திருவெக்கா. திருவெக்கா அப்படின்ற அந்த திவ்யதேசம். அங்க வந்து ஒரு அழகான ஒரு பொய்கை இருக்கு. பொய்கைனா குளம், பாண்ட். அந்த குளத்துல ஒரு தாமரை, ஒரு கோல்டன் லோட்டஸ், தங்க தாமரை. அதுல திரு அவதாரம் பண்ணினவர் பொய்கை ஆழ்வார். இந்த முதல் ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வாரா இருக்கட்டும், பூதத்தாழ்வாரா இருக்கட்டும், பேயாழ்வாரா இருக்கட்டும், இந்த 3 ஆழ்வார்களுக்கும் அப்பா அம்மா கிடையாது. அயோனிஜர்கள்னு சொல்றது உண்டு. அயோனிஜர்கள்னா யோனி, யோனினா மாதாவோட யோனி இருக்கு இல்லையா? அதுலேருந்து வந்தவா கிடையாது. யோனி, மாதா கர்ப்ப சம்பந்தமே இல்லாம அப்படியே பெருமாளோட கிருபா கட்டாட்சத்தால பிறந்தவர், திரு அவதாரம் பண்ணவர். அதனால அயோனிஜர்கள் இவ 3 பேரும். சரி, எங்க திரு அவதாரம் இவருக்கு அப்படின்னா தங்கத்தாமரை, கோல்டன் லோட்டஸ், பொய்கை. பொய்கைனா பாண்ட். அதனால இவருக்கு பொய்கை ஆழ்வார் அப்படின்னே இவருக்கு பேர் ஏற்பட்டுடுது. இவருடைய தனியன் என்னன்னா, துலாயாம் ஸ்ரவணே ஜாத்தம் காஞ்சியாம் காஞ்சன வாரிஜாத் துவாபரே பாஞ்சஜன்யாம்சம் சரயோகி நமாஸ்ரயே. இது அவரோட தனியன். அதாவது துலா, துலானா ஐப்பசி மாசம். என்ன நட்சத்திரம்? திருவோண நட்சத்திரம். பொய்கை ஆழ்வாருடைய திருநட்சத்திரம் என்னன்னா ஐப்பசி திருவோணம். திருவோணம்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான நட்சத்திரம். ஏன் அப்படின்னா, இந்த நட்சத்திரத்துல ஆழ்வார்களுடைய அவதாரம் உண்டு, ஆச்சாரியரோட அவதாரம் உண்டு, பெருமானோட அவதாரமும் உண்டு. 3மே இருக்கு. இந்த ஸ்ரவண நட்சத்திரம், திருவோணம். இதுக்கு முப்புரி ஊட்டிய நட்சத்திரம்னு பேரு. பெருமாள், ஆழ்வார், ஆச்சாரியார் 3 பேர் இருக்கா. யார் பெருமாள் அப்படின்னா, வாமன அவதாரம் திருவோணம். திருவோணத்துல நம்ம கொண்டாடுறோம் இல்லையா ஓணம், அது வந்து வாமன அவதாரம் எடுத்தது திருவோணத்துல. விஷ்ணுவோட நட்சத்திரம் திருவோணம் அப்படின்னு ஜென்ரலா சொல்றது உண்டு. திருவோண திருவிழில் அந்தியம் போதில் பெரியாழ்வார் பாடியிருக்கார். அப்போ பெருமாளுடைய நட்சத்திரம் என்ன அப்படின்னா ஜென்ரலா சொல்றது திருவோணம் பார்க்குறோம். ஆழ்வார்கள்ல பொய்கை ஆழ்வார் திருவோணம், ஐப்பசி திருவோணம் பார்க்குறோம். ஆச்சாரியர்கள் யாரு அப்படின்னா 2 ஆச்சாரியர்கள், ரொம்ப முக்கியமான ஆச்சாரியர்கள். யார் அவர்னா பிள்ளை லோகாச்சாரியார். பிள்ளை லோகாச்சாரியார் அவரும் திருவோணம் தான். எந்த திருவோணம், எந்த மாசத்துல திருவோண நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா அவரும் எக்ஸாக்டா ஐப்பசி திருவோணம். இப்போ ஐப்பசி மாசம் திருவோண நட்சத்திரம் அப்படின்னா 2 பேர் நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். யாரு? பொய்கை ஆழ்வார், அப்புறமா பிள்ளை லோகாச்சாரியார். இவ 2 பேரும். சரியா? அப்ப அதை தவிர இன்னொரு முக்கியமான ஆச்சாரியார் இருக்கார், சுவாமி வேதாந்தாச்சார். அவர் வந்து புரட்டாசி திருவோணம், கன்னியாசிரவணம் சொல்றது உண்டு. அப்போ பெருமாள், ஆழ்வார், ஆச்சாரியார் 3 பேரும் இந்த திருவோண நட்சத்திரத்தில் அவதரிச்சிருக்கார். அதனால்தான் இந்த தனியை நம்ம இன்னொரு தடவை அனுபவிப்போம். துலாயாம், துலானா ஐப்பசி மாசம், துலாயாம் ஸ்ரவணே ஜாத்தம் காஞ்சியாம் காஞ்சன வாரிஜாத்து துவாபரே, துவாபர யுகத்துல பாஞ்சஜன்யாம்சம் சரயோகி நமாஸ்ரயே அப்படின்றது இவரோட தனியன். சரியா? திருவெக்கா, இந்த திவதேசத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் சேவிச்சிருப்பேள், பட் சேவிக்காதவா கண்டிப்பா திருவெக்கா, மெட்ராஸ்ல இருக்கிறவா கண்டிப்பா காஞ்சிபுரத்துக்கு ஈஸியா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காஞ்சிபுரத்துக்கு போய் திருவக்கா பெருமாள் சேவிச்சுட்டு, எதொக்தகாரி சன்னதி அங்க சேவிச்சுட்டு பொய்கை ஆழ்வார்
சன்னதி இருக்கு பக்கத்துலயே, கண்டிப்பா சேவிக்கிறது. சரி, பொய்கை ஆழ்வாருடைய திரு அவதாரம் இது. அடுத்தது பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் எப்போ அப்படின்னா அடுத்த நட்சத்திரம், அடுத்த நாளே அவிட்டம் அப்படின்ற நட்சத்திரம். ஐப்பசி அவிட்டம். முதல்ல நம்ம பொய்யாழ்வார் ஐப்பசி திருவோணம், பூதத்தாழ்வார் ஐப்பசி அவிட்டம். அதுக்கு என்ன தனியன் அப்படின்னா துலாத நிஷ்டா சம்பூதம் பூதம் கல்லோல மாலினக தீரே புல்லோத்பலே மல்லாபுரியே மீடே கதாம்சதம். கதையோட அம்சமா திரு அவதாரம் பண்ணினார் அப்படின்னு சொல்றார். சரி, இப்போ என்னன்னா இந்த திவ்யதேசம் எங்க இருக்கு அப்படின்னா திரு கடல் மல்லை, சென்னை பக்கத்துல. சென்னையில நமக்கு ஈசிஆர், ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு தெரியும், நிறைய பேர் நிறைய டைம்ஸ் போயிருக்காங்க. மகாபலிபுரம் பீச் ரொம்ப ஃபேமஸ் அது இல்லையா? நிறைய சென்னையில் இருக்கிற ஸ்கூல்ஸில் பிக்னிக் கூட்டின்னு போகும்போது எங்கே கூட்டின்னு போவா? நிறைய சான்ஸ் இந்த மகாபலிபுரம் போகிறதுக்கு. அடுத்த தடவை போகும்போது யாரெல்லாம் சேவிச்சது இல்லையோ அந்த மகாபலிபுரம் போகும்போது அங்கேயே பக்கத்துலேயே இருக்கு திருக்கடல் மல்லை அப்படின்ற ஒரு திவதேசம். அந்த திவதேசத்தில் தான் பூதத்தாழ்வார் திரு அவதாரம் பண்ணினார். ஒரு குறுக்கத்தி பூ, ஒரு பூ மேலே இருந்தார் திரு அவதாரம். பொய்யாழ்வார் ஒரு தாமரை பூல திரு அவதாரம் பண்ணார் பார்த்தோம் இல்லையா? இந்த மாதிரி இந்த பூதத்தாழ்வார் ஒரு குறுக்கத்தி பூ, நீலோத்பல பூ, அதுல வந்து திரு அவதாரம் பண்ணார். ஐப்பசி அவிட்டம் இது, சரியா? துலாத நிஷ்டா சம்பூதம் பூதம் கல்லோல மாலினகா அப்படின்னு சொல்றது உண்டு. இப்ப இந்த ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த அம்சம் பத்தி சொல்லணும். இவர் வந்து பூதத்தாழ்வார் வந்து கதை அம்சம், பெருமாளுடைய கதை இருக்கு இல்லையா? அந்த கதையே வந்து பூதத்தாழ்வாரா பிறந்திருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங் வருது. அதே மாதிரி பொய்கை ஆழ்வார் பத்தி சொல்லும் போது பாஞ்சஜன்யம், பெருமாளுடைய சங்கு இருக்கு இல்லையா? அந்த சங்கு தான் பொய்கை ஆழ்வாரா அவதாரம் பண்ணியிருக்குன்ற மாதிரி ஒரு மீனிங் வருது. அதே மாதிரி அடுத்தது பார்க்க போறது பேயாழ்வார். அவர் வந்து நந்தகி அப்படின்ற அந்த வாள், அதோடைய அம்சம் அப்படின்னு சொல்றது உண்டு. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் போன வாரம். இந்த அம்சம் அப்படின்றது எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த பாஞ்சஜன்யமோ அல்லது கதையோ அல்லது அந்த வாள், நந்தகின்ற வாளோ அவளே வந்து பிறக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த ஆழ்வார்கள் எல்லாருமே நம்மள மாதிரி இருந்தவா தான். பெருமாள் விசேஷமா கட்டாட்சம் பண்ணியிருக்கார். இருந்தாலும் அந்த விசேஷ கட்டாட்சம் எவ்வளவு தூரம் சூப்பரா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருவேளை அந்த பாஞ்சஜன்யம் அவரே வந்து திருவாதாரம் பண்ணியிருக்காரோ பொய்யாழ்வாரோ அப்படின்ற மாதிரி டவுட் வருது அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறோம் இல்லையா? அதுக்கு தான் அந்த அம்சம் அப்படின்றது. அதே மாதிரி கதை, இந்த பூதத்தாழ்வாருடைய பிரபாவத்தை பார்த்தோம் அப்படின்னா அந்த பெருமாள் கையில வச்சுட்டு இருக்கிற கதையே வந்து திரு அவதாரம் பண்ணியிருக்கோ பூதத்தாழ்வாரா அப்படின்ற மாதிரி டவுட் வருது. அதே மாதிரி பேயாழ்வாரை பத்தி பார்க்கும்போது இந்த நந்தகின்ற வாளே வந்து திரு அவதாரம் பண்ணியிருக்கோ பேயாழ்வாரா, அந்த மாதிரி டவுட் வருது. அப்போ அம்சம்ன்றது அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவளே வந்து பிறக்கல, யாருமே பிறக்கவே இல்லை எக்ஸப்ட் பூமி பிராட்டி ஆண்டாளா வந்து அவதாரம் பண்ண. அதை தவிர மிச்ச எல்லா ஆழ்வாரும் நம்மள மாதிரி இருக்கிறவா தான். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். இருந்தாலும் ஏன் அம்சம்னு சொல்றோம் அப்படின்னா, இவ பண்ணக்கூடிய செயல்கள், இவ பாடுற பாசுரங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒருவேளை இந்த அம்சமா இருக்குமோன்னு டவுட் வருது. அதுக்குனாலதான் இந்த மாதிரி அம்சம் அப்படின்னு சொல்றோம். பொய்கை ஆழ்வார்ல பார்த்தோம் இல்லையா? துவாபரே பாஞ்சஜன்யா அம்சம் பார்த்தோம். பூதத்தாழ்வார்ல துலாத நிஷ்டா சம்பூதம் பூதம் கல்லோல மாலினக தீரே புல்லோத்பல மல்லாபுரிய மீடே கதாம்சஜம், கதையோட அம்சம் அப்படின்றார். திருக்கடல் மல்லை, இது ஞாபகம் வச்சுக்கிறது. அடுத்தது பேயாழ்வார். பேயாழ்வார் எப்போ திருவாதாரம் பண்ணார்? அதுக்கு அடுத்த நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் திருவோணம், அப்புறமா அவிட்டம், அப்புறம் சதயம். இது மூன்றுமே கன்சிக்யூட்டிவ் நட்சத்திரங்கள். பேயாழ்வார் பிறந்தது ஐப்பசி அவிட்டம். அதுக்கு என்ன தனியன்? பேயாழ்வாரோட தனியன் என்ன அப்படின்னா துலா சதாபிஷக் ஜாதம் மயூரபுரி கைரவாத் மகாந்தம் மகதாக்கியாதம் வந்தே ஸ்ரீ நந்தகாம்சஜம் அப்படிங்கிறாரு. இதுதான் வந்து பேயாழ்வாரை பற்றிய தனியன். பேயாழ்வாரை ரொம்ப நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் சென்னையில் மயிலாப்பூர். எல்லாருக்கும் தெரியாத இடமே கிடையாது மயிலாப்பூர். அதில் வந்து ஒரு கிணறு, இந்த கிணத்துல தான் பேயாழ்வாருடைய திரு அவதாரம். இன்றைக்கும் நீங்கள் மயிலாப்பூர் போனீங்கன்னா அங்கே போய் பேயாழ்வார் சன்னதி, பேயாழ்வார் திரு அவதாரம் பண்ணின இடம் அப்படின்னு காட்டுவா. ஸோ ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் பிறந்திருக்கார், திரு அவதாரம் பண்ணியிருக்கார் பேயாழ்வார். ஸோ 3 ஆழ்வார்கள் ஒரு ரீகேப்: பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். பொய்யாழ்வார் பிறந்தது ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரம். அடுத்தது பூதத்தாழ்வார்
அவர் பிறந்தது ஐப்பசி அவிட்டம், கடைசியா பேயாழ்வார் ஐப்பசி சதயம். சரியா? பொய்கை ஆழ்வார் திரு அவதாரம் பண்ண இடம் திருவெக்கா, காஞ்சிபுரத்துல இருக்கு. அடுத்து 2வது திருக்கடல் மல்லைன்ற திவ்யதேசத்துல பூதத்தாழ்வார் திரு அவதாரம் பண்ணார். 3வதா பேயாழ்வார், இவர் வந்து சென்னை மயிலாப்பூர் மாடவா மயிலை திருவல்லிக்கேணி கண்டேனேன்னு பாடுறாரு இல்லையா, அந்த காலத்துல மாடவா மயிலாப்பூர் திருவல்லிக்கேணி இதெல்லாம் ஒரு பிராந்தியத்துல இருந்தது. அந்த மயிலாப்பூர் அப்படின்ற அந்த இடத்துல ஒரு அழகான கிணறுல பேயாழ்வார் திரு அவதாரம் பண்ணார். இப்போ ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஆழ்வார்களோட பேர்லாம் பார்த்தா ரொம்ப கொஞ்சம் ஃபன்னியா இருக்கும். பூதத்த ஆழ்வார் அப்படிம்பா, அப்புறம் பேய் ஆழ்வார் இப்படிலாம் சொல்றது உண்டு. பேய் ஏன் இவரோட பேய்ன்னு சொல்றார்? பேய்னா கோஸ்ட் ஆச்சு, பூதம்னா கோஸ்ட் ஆச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நம்ம இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் எல்லாம் போனால் இந்த ஹாலோவின் அப்படின்னு ஒன்று கொண்டாடுறான். அதாவது எல்லாரும் பேய் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லாரும் கண்ணா பின்னா ரத்தம்லாம் வர மாதிரி எலும்பு கூடலாம் போட்டு அது ஒரு 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 ஒன்று கொண்டாடுறா. அதுக்கு எதுக்கு கொண்டாடுறா அப்படின்றதுக்குள்ள நம்ம போக தேவையில்ல. பட் இது என்ன விஷயம் அப்படின்னா, இந்தியாவிலையும் அதை பார்த்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டா. அதெல்லாம் நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பேர் வச்சிருக்காரு ஆழ்வார்களுக்கு, பேய் ஆழ்வார்னு வச்சிருக்காரு, பூதத்து ஆழ்வார்னு பேர் வச்சிருக்காரு, அது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கணும் குழந்தைகள் எல்லாம். அதை மாதிரி கத்துக்கணும். சரியா? அப்போ ஏன் பேய் ஆழ்வார் பூதத்து ஆழ்வார் பேர் வச்சிருக்காங்க? பூதம் அப்படின்னா ரொம்ப பெரிய மகத். ஓகே, பேய் அப்படின்னா கிரேட் அப்படின்னு. இப்போ நம்ம ஒருத்தன் வந்து வேலை பண்றான், சம்டைம்ஸ் சொல்றது உண்டு இல்லை, அவன் ரொம்ப பேயா வேலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? ரொம்ப பண்ணிட்டே இருப்பான், ரொம்ப சிறந்த ஒரு வேலைக்காரன்னு சொல்றது உண்டு. பேய்த்தனமா அப்படி பண்ணாத அப்படின்னு சொன்னா, ஒரு வெறியா அதுலயே ரொம்ப ஸ்டெட் ஃபாஸ்டா ஸ்டபர்னா ஸ்ட்ராங்கா சொல்லுவதற்கு பேய்த்தனம் அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி பூதமும் அதே தான். ஆனா இவ பண்றது எதுல அப்படின்னா பெருமாள் விஷயத்துல. நம்ம பண்றது எதுல அப்படின்னா பெருமாள் விஷயத்தை தவிர எல்லா விஷயத்துலயும் பேய்த்தனமா நம்ம பண்றோம் உலக விஷயத்துல. அதனாலதான் இந்த ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் சொல்றார், பேயரே எனக்கு யாவரும் பேயரே அப்படிங்கிறார். இந்த குலசேகர ஆழ்வார் இன்னொரு ஆழ்வார் பார்க்க போறோம். அவர் வந்து சொல்றார், இந்த உலக மக்கள் பண்றதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு, ரொம்ப சிரிப்பா இருக்கு அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னு கேட்டோம் நம்ம ஆழ்வார்கிட்ட. பெருமாளை பத்தி நினைக்காம சும்மா ஏதோ சாப்பாடு சாப்பாடு எங்கேயோ போறோம், கல்யாணத்துக்கு போறோம், அதுல சாப்பாடு சரியில்லைங்கிறோம், அதை பத்தி பேசிட்டு இருக்கோம். சாப்பாடு தான், அதை சுத்தி தான். லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலாம், லஞ்சுக்கு பின்னாடி பார்க்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் பிளானிங்கே இப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறமா உடை, போட்டுக்கிற ட்ரெஸ், இதுக்கு மேட்சிங்கா இருக்கா, அது மேட்சிங்கா இருக்கா, இதை பத்தி தான் உங்களுக்கு பேச்சே இருக்கு. பேசிகிட்டே இருக்கேன் 24 மணி நேரத்துல. இதுதான் வந்து மெஜாரிட்டி பேசுறேன். உண்டியே உடையே பேசிகிட்டே இருக்கும். இதை பார்த்தா எனக்கு ரொம்ப காமெடியா இருக்கு. நீங்க பெருமாளை பத்தி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறீங்களே, ஒண்ணுமே யோசிக்கவே மாட்டேங்கிறீங்களே, அதனால உங்களை பார்த்தா எனக்கு பேய் மாதிரி இருக்கு அப்படிங்கிறார் குலசேகர ஆழ்வார் நம்மளெல்லாம் பார்த்து. இப்ப நம்ம திருப்பி கேட்டோம் குலசேகர ஆழ்வார்கிட்ட, சுவாமி எங்களை நீங்க பேய்ன்னு சொல்றீங்களே, உங்களை பார்த்தா தான் எங்களுக்கு பேயா இருக்கு அப்படிங்கிறோம். அப்படியா? ஏன் அப்படி சொல்றேன்? எப்ப பார்த்தாலும் 24/7 நீங்க எப்படி பெருமாளையே நினைச்சுட்டே இருக்கீர்கள்? அதெல்லாம் முடியவே முடியாது. எங்களால ஒரு செகண்டுக்கு மேல நினைக்க முடியல. அதனால உங்கள பார்த்தா எங்களுக்கு பேயா இருக்கு. எப்ப பார்த்தாலும் பெருமாள பத்தியே தியானம் பண்ணிட்டே இருக்கீர்கள். பெருமாள பத்தி பேசிட்டே இருக்கீர்கள். ராம அவதாரம் பண்ணும்போது இப்படி பண்ணார். அப்புறமா கிருஷ்ண அவதாரம் பாரு இப்படி பண்ணார். அவர சரித்திரத்தையே பேசிட்டே இருக்கீர்கள். சரி, நாங்களும் உபன்யாசம்லாம் கேட்போம். 1 மணி காலம் கேட்போம். 1/2 மணி காலம் கேட்போம். மேக்ஸிமம் 2 மணி காலம் கேட்போம். அதுக்கு மேல எங்களால முடியலையே. ஆனா நீங்க 24 ஹவர்ஸ் ஒரு நாளைக்கு அப்படியே இருக்கீங்களே. உங்களுக்கு பசி, தூக்கம் எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. தாகம் இல்ல. ஒண்ணுமே இல்ல. அப்படியே இருக்கீங்களே எப்படி? நீங்க பண்றது எங்களுக்கு பேய் மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம திருப்பி கேட்கிறோம். அதனால குலசேகர ஆழ்வார் பார்த்தார், பேயரே எனக்கு யாவரும் பேயரே, இது பேசி என் பயன், இதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? எனக்கு பெருமாள் வந்து கிருபா கடாட்சம் பண்ணியிருக்கார், அதனால நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பேய் பூதம் அப்படின்னா என்ன அப்படின்னா சிறந்த அப்படின்ற ஒரு மீனிங்ல வரும். கிரேட். ஓகே, மகதாஹ்வய பேயாளரை பத்தி சொல்லும் போது மகதாஹ்வயன ரொம்ப சிறந்த மகத்தை உடைய கிரேட்னஸ். ஓகே, பூதத்தாழ்வார் ஏன் அதை கிரேட்னஸ் சொல்றோம் அப்படின்னா பெருமாளை பத்தி நினைச்சுட்டே இருக்கார், அதனால அது கிரேட். சரி, இதுதான் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வாரை பத்தி ஒரு சுருக்கமான திரு அவதாரம் இது. நம்ம இன்னும் ஒரு கேள்வி கேட்கணும். சுவாமி நீங்க முதல்ல சொன்னேன் இவ எப்பவுமே சேர்ந்தே இருப்பா அப்படின்னு சொல்லி, ஆனா அந்த மாதிரி தெரியலையே. இவர் வந்து திருவெக்கால திரு அவதாரம் பண்ணார், பூதத்தாழ்வார் திரு கடல் மல்லையில திரு அவதாரம் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமா பேயாழ்வார் மயிலாப்பூர்ல மயிலையில திரு அவதாரம் பண்ணியிருக்கார். சேர்ந்தே இல்லையே, எல்லாம் வேற வேற இடத்துல இருக்கு அப்படின்னா கரெக்ட், வேற வேற இடத்துல இருக்கு. ஆனா இப்பதான் அவ சேர போறா. அந்த சேர்ந்ததுக்கு அப்புறமா அவ வந்து பிரிஞ்சதே கிடையாது. அதனால உற்சவம் எல்லாம் பண்ணும்போது முதல் ஆழ்வார்கள் உற்சவம் அப்படின்னு பண்ணுவா, சேர்ந்தே தான் பண்ணுவா. சரியா?
இப்போ எப்படி அவ சேர்ந்தா அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு தருணம் நம்ம ஆழ்வார்கள் சரித்திரத்துல. ஏன் அப்படின்னா, இவன் தான் முதல் ஆழ்வார்கள் 3 பேரு. இந்த 3 பேர் என்ன பண்ண போறா, முதல் ஆழ்வார்கள் என்னும் பேர் மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து, எல்லா ஆழ்வார்களுக்கும் இவ தான் ஃபர்ஸ்ட் பயனியர்ஸ். ஃபர்ஸ்ட் 3 ஆழ்வார்ஸ். நத்தமிழால் நூல் செய்து நாட்ட உய்த்த, நல்ல தமிழ்ல பாசுரம் பாட போறா. அதனால இவ முதல் 3 ஆழ்வார்கள் பாடணும். அதுலயும் பொய்கை ஆழ்வார் ஃபர்ஸ்ட் தொடங்கணும். தொடக்கம் தான் எப்பவுமே ரொம்ப நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் இல்லையா? ஸ்டார்ட்டிங் ரொம்ப சூப்பரா இருக்கணும், மங்களகரமா இருக்கணும். அப்போ இந்த 3 ஆழ்வார்களை தான் ஃபர்ஸ்ட் வச்சு பெருமாள் ஆரம்பிக்க போறார் அவர் லீலையை. அதனால இந்த 3 ஆழ்வார்களையும் வேற வேற திவ்யதேசத்துல திரு அவதாரம் பண்ணினா கூட ஒரே இடத்துல கூட்டுறார். பெருமாள் தான் இது எல்லாத்தையும் பிளான் பண்றார். கூட்டும் விதி என்று கூடுங்களோ அப்படிங்கிறார். கூட்டும் விதினா எங்கேயோ வேற வேற இடத்துல திரு அவதாரம் பண்ணிட்டு ஒரே ஒரு இடத்துல பெருமாளுடைய கிருபையினால எல்லாம் கூடுறாளே, இது எவ்வளவு ஒரு பெரிய ஆச்சரியம். இது பெருமாளுடைய லீலை அது அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். இதுக்கு என்ன உதாரணம் பார்க்கலாம்னா, இப்ப பாருங்க எவ்வளவு பேர் வந்திருக்கேள். இப்ப குழந்தைகள் எல்லாம் வந்திருக்கேள். எங்கெங்கேயோ இருக்கேள். மெட்ராஸ்ல சில குழந்தைகள் இருக்கேள், பெங்களூர்ல இருக்கேள், கோயம்புத்தூர்ல இருக்கேள், அமெரிக்கால இருக்கேள், எல்லாம் இருக்கேள். ஆனா இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துல இப்ப இந்த சண்டே 10 மணி கார்த்தால சண்டே 10 மணிக்கு எல்லாரும் வந்து நம்ம கூடுறோமே, இதற்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஒண்ணுமே பண்ணவே இல்லை. இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. பெருமாளுடைய கிருபா கட்டாட்சத்தினால இந்த டைம் ஸ்லாட்டை ஒதுக்கி எந்த ராமானுச முனி இந்த குழுவில் இருக்கிறவா மக்கள் எல்லாம் சேர்ந்து ஃபெசிலிட்டேட் பண்ணி கோஆர்டினேட் பண்ணி இந்த ப்ரோக்ராம் அரேஞ்ச் பண்ணியிருக்கா. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்? வி ஹேவ் டு ஜஸ்ட் பி தேங்க்ஃபுல். நம்ம எப்பயுமே பெருமாளுக்கு தேங்க்ஃபுல்லா இருக்கணும், அவ்வளவுதான். இந்த இப்ப யாரா யோசிச்சு பார்த்தோமா, இந்த இருக்கக்கூடிய மக்கள் இருக்காளே, குழந்தைகள் பேர்லாம் இருப்பாரு, மீனா ஆனந்த், முக்திகா, அப்புறம் வந்து வைஷ்ணவி, இந்துமதி, ஹரிணி ஸ்ரீனிவாசன், அப்புறம் வந்து நிறைய பேர் இருக்கா இல்லையா? இவாளெல்லாம் நம்ம பிளான் பண்ணியா நம்ம பண்ணோம். அந்த எந்த ராமானுச முனி அப்படின்ற அந்த குழு அவ மூலமா இதெல்லாம் வந்து ஒரு பிளான்டா நடக்கிறது. அதே மாதிரி இந்த முதல் 3 ஆழ்வார்கள் என்ன பண்றார் அப்படின்னா, வேற வேற திவதேசத்துல இருந்தாலும் பெருமாளுடைய கிருபா கட்டாட்சத்தினால கூட போறா. எந்த ஊர்ல கூட போறா அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்கோவலூர் அப்படின்ற ஒரு திவதேசம். திருக்கோவலூர் எங்க இருக்கு? விழுப்புரம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். விழுப்புரம், பாண்டிச்சேரி, இந்த கடலூர், அந்த ஒரு பெல்ட் இருக்கு இல்லையா? அந்த அது பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு திவதேசம் திருக்கோவலூர் அப்படின்றது. திருவிக்கிரம பெருமாள் அங்க. அந்த ஊர்ல பெருமாள் இவா 3 பேரையும் கூட்ட போறார். கூட்ட போறாருன்னா சேர்க்க போறார். சரியா? அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா இந்த முதல் ஆழ்வார்கள் 3 பேரும் பிரியறதே கிடையாது. எப்பவுமே சேர்ந்தே இருப்பா. இந்த முதல்ல பொய்கை ஆழ்வார் பார்த்தோம் இல்லையா? அவர் வந்து ஒரு கோயிலுக்கு போவார். பெருமாளை பத்தி தியானம் பண்ணுவார், சேவிப்பார், எல்லாம் பண்ணுவார். அப்புறம் வேற கோயிலுக்கு போயிடுவார். அப்புறம் பூதத்தாழ்வார் அவர் ஒரு கோயிலுக்கு போவார், பெருமாளை பத்தி சேவிப்பார். அப்புறம் வேற கோயிலுக்கு போயிடுவார். பேய் ஆழ்வாரும் அப்படிதான். ஒரே ஒரு இடத்துல தங்கினதா சரித்திரமே கிடையாது. எல்லாம் போயிட்டே இருப்பா. அதனால அவளை பத்தி சொல்லும்போது எப்படி சொல்லுவான்னா, ஓடி திரியும் யோகிகள் அப்படின்னு சொல்றது உண்டு. இந்த 3 பேருக்கும் காமனா ஒரு டேர்ம் உண்டு. ஓடி திரியும் யோகிகள். ஏன் அப்படின்னா எல்லா ஊருக்கும் போயிட்டே பெருமாளை சேவிச்சுட்டே இருப்பா. அப்போ முதல்ல பொய்காழ்வர் என்ன பண்றார்? திருவெக்கால இருந்து கிளம்பி எங்க வரார்? திருக்கோவலூருக்கு வரார். அதே மாதிரி திருக்கடல் மல்லையிலேருந்து கிளம்பி எங்க வரார்? பூதத்தாழ்வார் அதே திருக்கோவலூருக்கு வரார். அதே மாதிரி திருமயிலை அங்கேருந்து கிளம்பி பேயாழ்வார் திருக்கோவலூருக்கு வரார். இப்போ நான் ஒரே ஒரு இதுல உங்களுக்கு ஒரு மேப்ல காட்டுறேன். ஒரே ஒரு ஐட்டம் காட்டுறேன். அந்த எங்கெங்க இருக்கு இந்த திவ்யதேசங்கள் அப்படின்ட்டு. அப்படியே இருங்கோ. தெரியுறதா உங்களுக்கு? தெரியுதுங்களா? மேப் தெரியுதுங்களா? இல்லாடியே. இல்லையா? ஓகே, ஒரே நிமிஷம். இப்ப தெரியா சொல்லுங்க. தெரியுறதா? தெரியாது சுவாமி. அடி ஓகே சரி. இப்போ பாருங்க, அடியன் வந்து மேப்ல திருவெக்கா அப்படின்னு போட்டிருக்கேன் இங்க. சரியா? இதுதான் மேப். ஃபர்ஸ்ட் இந்தியா மேப். இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இல்லை எங்க இருக்கு இந்த திவதேசம்? திருவெக்கான்னு பார்த்தோம் இல்லையா? இங்க இருக்கு. ஸோ இங்க இருந்து நம்ம இப்போ திருக்கோவலூருக்கு போறோம். திருக்கோவலூர் இது எவ்வளவு தூரம்னு பாருங்க. சரியா? இங்க இருக்கு திருக்கோவலூர். அதாவது நம்ம நடந்து போனோம் அப்படின்னா 28 மணி காலம் ஆகும். 28 ஹவர்ஸ். ஓகே, 126 கிலோமீட்டர்னு போட்டிருக்கு இங்க இருந்து.
ஆழ்வார்கள் அவருக்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அவள் அப்படியே பெருமாளை பார்த்து தியானம் பண்ணிட்டே போவா. அதனால அவளுக்கு இந்த கலைப்பு எல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஓகே. அந்த காலத்தில் காரு, பைக்கு, ஆட்டோ ஒன்றும் கிடையாதுல்ல. பெருமாளை பற்றி நினச்சிட்டே நடந்துட்டே போவா. இது இது ஒரு இது திருவெக்காலேருந்து கிளம்பி திருக்கோவலூருக்கு வரார். அதுக்கப்புறமா அடுத்த ஆழ்வார் பூதத்தாழ்வார் திருக்கடல் மல்லை. திருக்கடல் மல்லை எங்க இருக்கா? ஸ்தலசைன பெருமாள் பீச் பக்கத்துலயே இருக்கு. மகாபலிபுரம் பார்த்தோம் இல்லையா, அங்கேயே இருக்கு. அங்கிருந்து இவர் எவ்வளவு தூரம் நடந்திருக்காரு? 150 கிலோமீட்டர்ஸ். சரியா? அப்ராக்சிமேட்லி ஒரு நாளுக்கு மேல ஆகும் நடந்தோன்னா. கண்டினியூஸா நடந்துட்டே இருந்தோம்னா ஒரு நாளுக்கு மேல ஆகும். அவர் இங்க திருக்கோவிலூர் இருந்து சேர்றார். கடைசியா நம்ம மயிலாப்பூர் போடுறோம். இங்க மயிலாப்பூர் போட்டோம் அப்படின்னா திருக்கோவிலூர். அவர் இங்க இன்னும் நார்த் மயிலாப்பூர்லேருந்து கிளம்பி 189 கிலோமீட்டர்ஸ் இருக்கு, நடந்து வர்றார். சரியா? இந்த 3 ஆழ்வார்களும் இந்த இடத்துல வந்து சேர்றார். இதுதான் திருக்கோவலூர் அப்படின்னு சொல்றது. சரியா? அப்ப புரியுதா? இந்த மேப்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கும் மேப்ஸ் பார்க்கறதுக்கு. ஏன்னா எங்க இருக்கா இவ வந்து ஆழ்வார்கள்லாம் எங்க இருக்கான்றது உங்களுக்கு மேப்ல பார்த்துட்டோம்னா யூ கேன் ரிலேட். ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது நீங்க ஓ இந்த திருக்கடல் மலை இங்கே இருக்குது நம்ம பார்த்தோமே அப்படின்லாம் உங்களுக்கு புரியும். வெக்கா காஞ்சிபுரத்தில் இருக்குது. அதெல்லாம் உங்களுக்கு நல்லா அனுபவிக்கலாம். சரி, நான் ஸ்டாப் பண்ணிடுறேன் இந்த ஸ்க்ரீன் ஷேரை. இப்போ உங்களுக்கு தெரியல இல்லையா? ஸ்க்ரீன் தெரியல இல்லையா? ஓகே ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம், தேங்க்யூ. ஸோ அதான் இப்போ இந்த 3 ஆழ்வார்களும் திருக்கோவலூர் அப்படின்ற அந்த திவ்ய தேசத்துக்கு வந்து மீட் பண்ணுறா. அப்போது என்ன ஆகுதுன்னா நல்லா ஒரு இருட்டு, நைட்டு ராத்திரி ஆயிடுது, நல்ல மழை பெய்யுறது. ஓகே, நல்ல மழை இருட்டு. ஆனால் அவளுக்கு தங்கறதுக்கு ஒரு இடமே இல்லை, நல்லா நனைஞ்சின்னு இருக்கா. இப்போ பார்க்குறார் இந்த பொய் ஆழ்வார், முதல்ல பார்க்குறார் அங்கே ஒரு முனிவர், ஒரு ரிஷி இருக்கார். மிருகண்டு மகரிஷின்னு பேர். என்னது? மிருகண்டு மகரிஷி. அவருடைய ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமத்தில் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல வந்து இவர் என்ன பண்றார்? போய் படுத்துக்கிறார். சரி, அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பூதத்தாழ்வார் பார்த்தோம் இல்லையா, அவர் திருக்கடல் மலையிலேருந்து கிளம்பி அதே இடத்துக்கு வர்றார். அப்போ வந்து டக் டக் நாக் பண்றார். நாக் பண்ண உடனே அவர் பார்க்குறார், கதவை திறந்தா யார் இருக்கார்? பூதத்தாழ்வார் இருக்கார். பொய்யாழ்வார் கதவை திறக்கிறார். பூதத்தாழ்வார் இருக்கார். நெட்டியில திருமணம் காப்பு. வாங்க சுவாமி, வாங்க சுவாமின்னார். அப்போ அவர் சொல்றார் பொய்யாழ்வார், இந்த இடத்துல வந்து ஒருத்தர் படுத்துக்கிற அளவுக்கு இடம் இருக்கு, 2 பேர் உக்காந்துக்கிற அளவுக்கு இடம் இருக்கு அப்படிங்கிறார். அதனால நீங்க வாங்க, நல்லா வாங்க, உள்ள வாங்க அப்படிங்கிறார். ஸோ அதுலேருந்து என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, ஸ்ரீ வைஷ்ணவர்களை பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே ஆல்வேஸ் வி ஹாவ் டு வெல்கம். வாங்க சுவாமி வாங்க, நிறைய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லணும். இல்லை இல்லை இங்கெல்லாம் இடம் இல்லை, எனக்கு மொத்தம்தான் படுத்துக்கிறது இடம் இருக்கு, நீங்க வேற எங்கேயாவது போங்கோ அப்படின்னு சொல்லக்கூடாது. அதில் நம்ம கத்துக்கலாம் இல்லையா? யார் வந்தாலும் நம்ம வந்து ரொம்ப சின்னதா இருந்தாலும் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் வந்து நம்ம ஆத்துக்கு ஏழினானா, அதாவது வந்திருந்தானா, வாங்க வாங்க நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி வி ஹாவ் டு ஆல்வேஸ் வெல்கம் தெம். அந்த ஒரு லெசனை நம்ம இதில் கற்றுக்கலாம். பொய்யாளர் தான் பண்ணார். வாங்க, இங்கே ஒருத்தர் படுத்துக்கிற இடம் இருக்கு, 2 பேர் உக்காந்துக்கிற அளவுக்கு இடம் இருக்கு அப்படின்னார். சரி, அடுத்தது இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு 3ஆவதா இந்த பேயாழ்வார் அவரும் கிளம்பி வரார். அதே இடத்துக்கு வரார். திருக்கோவலூர்ல அந்த மிருகண்ட மகர்ஷி அந்த ஆசிரமம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கு வந்து அவர் திருப்பி நாக் நாக் பண்றார். டக் டக்கு தட்டின உடனே இவர் 2 ஆழ்வார், பொய்யை ஆழ்வாரும் பூதத்தாழ்வாரும் கதவை திறக்கிறார். இவரும் நல்லா திருமண் காப்பெல்லாம் அப்படின்னு ஜம்முன்னு இருக்கார். பார்த்தோன்னா ஓ இவரும் ஸ்ரீ வைஷ்ணவர். அப்போ சொல்றாரு பொய்யை ஆழ்வார் சொல்றார், வாங்க உள்ள வாங்க சுவாமி, உள்ள வாங்க, எதுக்கு நனைஞ்சின்னு இருக்கீள் அப்படிங்கிறார். அப்போ பொய்யை ஆழ்வார் சொல்றார், இங்க ஒருத்தர் படுத்துக்கிறதுக்கு இடம் இருக்கு, 2 பேர் உட்கார்றதுக்கு இடம் இருக்கு. நாங்க 2 பேரும் அதான் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப நீங்க வந்திருக்கீங்க, வாங்க உள்ள வாங்க. 3 பேர் நின்னுட்டு பேசலாம், அந்த அளவுக்கு இடம் இருக்கு. அப்ப அந்த இடம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி குட்டியான ஒரு இடம். யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் நன்னா படுத்துக்கலாம், 2 பேர் உட்காந்துக்கலாம், 3 பேர் நிக்கலாம், அவ்வளவுதான் அந்த இடம். அப்படின்னா அந்த இடத்தோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு நீங்க மைண்ட்ல நீங்க மேப் பண்ணிக்கணும். சரியா? இந்த இடத்துல இந்த 3 பேரும் கூடி பெருமாளுடைய கிருபா கட்டாட்சத்தினால கூடி, இவ வந்து பிளானே பண்ணல, நான் வந்து பொய்யாழ்வாரை மீட் பண்ண போறேன் அப்படின்னு பூதத்தாழ்வார் நினைக்கல. அதே மாதிரி பேயாழ்வாரும் நினைக்கல, நான் வந்து இந்த பூதத்தாழ்வாரையும் பொய்யாழ்வாரும் அங்க போய் மீட் பண்ண போறேன் அப்படின்னு இவ ஒண்ணுமே நினைக்கவே இல்லை.
டோட்டலி அன்பிளான்டு இந்த இந்த இது மீட்டிங். யார் ஆனால் பிளான் பண்ணியிருக்கா? அன்பிளான்டுனா நம்மளுடைய சொந்த முயற்சியெல்லாம் இந்த நோ பிளானிங். ஆனால் பெருமாளுடைய சூப்பர் பிளானில் இது இருக்குது. இந்த 3 ஆழ்வார்களையும் இந்த ஒரு நைட்டு இந்த ஒரு இடத்துல வச்சு மீட் பண்ணி அவா மூலமாக நம்ம பாசுரத்தை பாட ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பெருமாள். அப்போ இவா எல்லாத்தையும் திருக்கோவலூர்லேருந்து திருவிக்ரம பெருமாள் பார்த்தோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு பாசுரம் பாட போகிறார். இதுதான் வந்து நம்ம அடுத்த வாரம் நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள். சரியா? இப்போ நம்ம எவ்வளோ டைம் இருக்கு அட்மின் சுவாமி? இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்னு சொல்லுங்க. 10:35 எடுத்து. ஓகே. ஸோ அப்போ இந்த அடுத்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆழ்வார்கள் எப்படி பாசுரம் பாடினா, என்ன பாசுரம் பாடினா அதுவும் பார்க்கலாம். சரியா? அதுக்கப்புறமா பெருமாள், திருக்கோவலூர் பெருமாள் ஆயன் கண்ணன் அவனே வந்து இந்த ஆழ்வார்களுக்கு எப்படி அவனை காட்டி கொடுத்தான், அந்த கதைகளை நம்ம அடுத்த வாரம் அனுபவிச்சுட்டு அதுக்கு மேற்கொண்டு நம்ம கண்டினியூ பண்ணலாம். சரியா? ஏதாவது கேள்விகள் இருந்தால் இப்போ நீங்கள் இதை கேட்கலாம். ஆர் ஸ்லோகம் சொல்லலாம். எனிதிங் உங்களுக்கு என்ன தோன்றதை பண்ணலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜிஆர் திருவடிகளே சரணம். ரம்யா ரகுமா சொல்றேளா? அடியன் அன்ரைஸ் பண்ணிருக்கிறேன். ரம்யாமா. அத்திகிரி அருளாள பெருமாள் வந்தார், அணைப்பல் அழகர் வந்தார், கச்சிதனை கண் கொடுக்கும் பெருமாள் வந்தார், கருத வரம் தரும் பெருமாள் வந்தார், உச்சி மழை புரியும் முகில் வண்ணன் வந்தார், மூலமிட ஓலமிட வல்லார் வந்தார், உத்திர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார், சுப்படுத்தோடும் கடற்கே வந்தார் தானே. அடியன் ராமானந்தாசன் ரொம்ப அழகா சேவிச்ச. என்ன கிரந்தம் இது தெரியுமா உனக்கு? சரி சரி, அடுத்த தடவை கேட்டுன்னு சொல்றியா? வெரி குட், நன்னா சேவிச்ச. விஜய் ஜிஎம். விஸ்வாமி விஷ்ணு காலோ ஸ்ரீராம் ராமே ஸ்ரீ ராம ராம ராமே ஸ்ரீ ரமே ராமே மனோரமே சகஸ்ரநாம தத்துல்யம் ராம நாம வரானனே ஸ்ரீ ராம நாம வரானன ஓம் நம இதி. விஸ்வம் விஸ்வாமி விஷ்ணு வசக்காலோ பூத பகவத் பிரபு பூதவித் பாவோ भूतात्मा भूत भावना च भूतात्मा परमात्मा च भूतात्मा परमा करी अव्यय पुरुषाची வெரி குட். कविदानेता प्रधान पूजेद्वाद अव्यय पुरुषाची योगो योगा विधानेता प्रधान पूज्यद्वग नरसिंह भूषिमा केशव पुरुषोत्तमग सर्वसाधिवक्तानु उदाति निरवयग संभवो बाबनो भक्त प्रभुरीद्वग स्वयं भूतं बुरादित्य पुष्कराचो मगद्वग राजितिर्तनोदाता तादत्तादुत्तमग अग्रमेयो सिद्धिकेश नारो मगप्रभु स्वकर्मा मनुत्वता सवितविलो तुलग अग्राय सागरकृष्णो लोकिदास प्रभाकरन्. ஆயிட்டா? வெரி குட் மேம், நல்லா சேவிக்கிற கண்ணா. கிருஷ்ணர் மாதிரியே இருக்கு உன்னை பார்த்தா. ஸ்ரீராம் விஜய் ராகவன் ஐடி. அடியேன் மாமி. அடியன் குட்டி. ஓம் ஸ்ரீ परमात्मने नमः। अध पञ्चदशोऽध्यायः। श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलमधश्चागम् अश्वत्थं प्राहुरव्ययम् छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित् अतश्चोर्ध्वं प्रश्रुता तस्य साका गुणप्रवृत्ता विषयप्रवालाः अधश्च मूलान्यनुसन्दधानि कर्मानुबन्धीनि मनुष्यलोके न रूपमश्येन ततोपलप्यते नान्दो न शादिर्न सम्प्रतिष्ठा अश्वत्थमेनं सुविरूढमूलम् असङ्गशस्त्रेण दृढेन चित्वा तदपदं तत्परिमार्गितव्यं यस्मिन् गदा न निवर्तन्ति भूयः
तमेव चात्यं पुरुषं प्रपद्ये यदा प्रवृत्ति प्रसृता पुराणी निर्माणमोहाजितसङ्गदोषा अध्यात्मनित्या विनिवृत्तकामाः द्वन्द्वैर्विमुक्ता सुखदुःखसंज्ञैः गच्छन्त्यमूढा पदमव्ययं तत् न तत्पासयते सूर्यो न शशाङ्को न भावकः यद्गत्वा न निवर्तन्ते तत्ताम परमं मम ममैवांसो जीवलोके जीवभूतः सनातनः मनश्चष्टानीन्द्रियाणि प्रकृतिस्थानि कर्षति शरीरं यदवाप्नोति यच्चाप्युत्क्रामतीश्वरः गृहीत्वैतानि संयाति वायुर्गन्धानि वासयात् श्रोतं चक्षुस्पर्शनं च रसनं घ्राणमेव च अधिष्ठाय मनश्चायं विषयानुपसेवते उत्क्रामन्तं स्थितं वापि पुञ्जानं बाहुनान्वितं विमूढानानुपश्यन्ति पश्यन्ति ज्ञानचक्षुषः यदन्तो योगिनस्तिनं पश्यन्त्यात्मन्यवस्थितं यदन्तोऽप्यकृतात्मानो नैनं पश्यन्त्यचेतसः यदादित्यकदं तेजो जगत्पासयतेऽखिलं यच्चन्द्रमसि यच्चाग्नौ तत्तेजो विद्धि मामगं कामाविश्य च भूतानि धारयाम्यहमोजसा पुष्णामि सौषधी सर्वाः सोमो भूत्वा रसात्मकः इति गुह्यतमं शास्त्रम् इदमुक्तं मया नः एतद्बुद्ध्वा बुद्धिमान् स्यात् कृतकृत्यश्च भारत इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्याया योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे पुरुषोत्तमयोगो नाम पंचदशोऽध्यायः. அடியேன் சுவாமி. வெரி குட்மா, சூப்பர், எக்ஸலண்டா சேர்க்கிறேன். யார்கிட்ட கத்துண்ட? எனக்கு வீடியோ போடுறியா? வீடியோ ஸ்ரீராம் போன வாரம் சேவிச்சிங்க இல்லையா? ஆமா அடியேன். அடியன் அடியன் ரொம்ப நல்லா சேர்க்குறீங்கம்மா ரெண்டு பேருமே. அப்படியே விஷாங்க் சேவிக்கிறீங்களா? விஷாங்க் ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீ சன்னோ மித்ர சர்வருணः சன்னோ பவத்து சன்னோ பிரகதிः சன்னோ விஷ்ணுருநமः. நமோ பிரம்மணி நமஸ்தே வாயு त्वमेव प्रत्यक्षं ब्रह्म वदिष्यामि सत्यं वदिष्यामि हृदं वदिष्यामि तन्नाममतु तत्वतारममतु अवतु मा अवतु वत्तारम्. ओम शांति शांति शांति. हरि ओम. ओम सगना भवतु सगणं भुनक्तु सगवीर्यं सर्वावगै तेजस्विनास्तु मा विद्विषावहै. ओम शांति शांति शांति. हरि ओम. வெரி குட் விஷாங்க், நல்லா சேர்க்கிற ரெண்டு பேருமே. எங்க யார் யார்கிட்ட கத்துண்ட? ஸ்கூலா? ஸ்கூல்ல கத்துக்கிட்டா? வெரி குட் மகன். டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க, சரியா? நல்லா சேர்க்கிறீங்க. குட் ஜாப். ஹம்சவேணிக்கேமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கேன். உங்களுக்கு கதை புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சதா? ஓகே, சொல்லுமா ஹம்சவேணிமா, சொல்லுமா. தூமடி மாடத்து சுற்றும் விளக்கதிய தூவம் கமல துயிலனை மேல் கண் வளரும் மாமான் மகளை மணிக்கலம் தாந்தவாய் மாமீதவள் எழுப்பீர உண்மைதான் ஊமையோ அன்றிச்சவிடு அளந்தலோ ஏம பொஞ்சி மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதம் வைகுந்தன் என்றென்றும் நாமப்பவும் ஐந்தேலோ எம்பாவாய். அடியன் சாமி. வெரி குட்மா, சூப்பர். என்ன எந்த கிரந்தம் இது? எந்த இது? என்ன புக் இது? திருப்பாவை. திருப்பாவை. வெரி குட். யார் சொல்லி கொடுத்தா? அம்மா. அம்மா. சரிம்மா, நைஸ், வெரி நைஸ். நீங்க சொல்லும் போது வீடியோ ஆன் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கணும், சரிங்களா?
அடுத்த வாழ கூப்பிடலாமா சுவாமி? அடியேன்மா கூப்பிடலாம். அடியேன் சுவாமி. ராணி ராஜாம்மா. அடியே சாமி. அடியேன்மா சொல்லுமா. வீடியோ ஆன் பண்ணிட்டு சொல்லுங்கம்மா. சரஸ்வதி நமசுப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பகத்து மே சதா. வெரி குட் மகனா. குட் ஜாப். ஓகே. சரி. நைஸ், வெரி நைஸ். சுமதி அரவிந்தம்மா. அடியன் சுவாமி. மார்கழி திங்கள் மடி நிறைந்த நன்னாளால் நீராட போடுவீர் போடுமினோ நேரிலையீர் சேர்மலங்கும் மாய்ப்படி செல்வ சிறுமொழிகள் கூர்வேல் குடும் தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏற அந்த கண்ணி யசோதை இளம் சிங்கம் பார்மேனி சிங்கம் கடிமடியேன் போல் முகத்தன் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ பரிந்தேலோர் எம்பாவாய். வெரி குட் மக்கண்ணா. சுமதி அரவிந்த். இன்னும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணணும், சரியா? அடியன் சுவாமி. வெரி குட், நைஸ், வெரி நைஸ். ஸ்ரீவத்சன் பார்த்தசாரதி. நீங்க பேசுறது கிளியரா இல்ல. சொல்லுங்கம்மா. ஸ்ரீவத்சன் பார்த்தசாரதி. கேட்கலம்மா, சுத்தமா கேட்கல. அடியேன் சுவாமி ஸ்ரீராம் விஜயராகவன்கிற ஐடியில என் தங்கச்சியும் பாட்டு பாடட்டுமே. பாடட்டும். அதுக்கப்புறமா ஸ்ரீவத்சன் பார்த்தசாரதி சொல்லுங்க. பாடுங்கம்மா. கோவர்தன கிரிதார கோவர்தன கிரிதார கோவிந்த கோகுல பாலக பரமானந்த கோவர்தன கிரிதார கோவிந்த கோகுல பாலக பரமானந்த ஸ்ரீவத்சாங்கித ஸ்ரீ கௌஸ்துபதர ஸ்ரீவத்சாங்கித ஸ்ரீ கௌஸ்துபதர பாவகபாய ஹர பாஹி முகுந்த பாவகபாய ஹர பாஹி முகுந்த கோவர்தன கிரிதார கோவர்தன கிரிதார கோவிந்த கோகுல பாலக பரமானந்த கோவர்தன கிரிதார கோவிந்த நாட்டியர. சரி, என்ன கத்துன்னு இருக்கீங்க இப்போ சந்தையில? இப்போ நாங்க இது கத்துன்னு இருக்கோம், நான்முகன் திருவந்தாதி. ஓ, வெரி குட். உபதேச ரத்தினமாய கத்துன்னு இருக்கேன். கத்துன்னு இருக்கா? எக்ஸலன்ட், வெரி குட். ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களெல்லாம் பார்க்கும்போது. இந்த வயசுல எல்லாம் உங்களுக்கு கத்துக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்களும் நல்லா கத்துக்கிறீங்க. வெரி குட், வெரி ஹாப்பி. அடியன் ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. அடியன் சாமி தேவத்திருடைய சேவிச்சுக்கிறேன் சாமி. அடியனுடைய பாப்பா ரித்தா பாப்பா அவங்களும் சந்தை கிளாஸ் சேரணும்னு ஆசைப்படுறாங்க சாமி. அடியன் யாரு வேணா வரலாமா, எல்லாரும் வாங்க. அடியன் சாமி, அடியன் நம்பருக்கு அதே ஒரு லிங்க் அனுப்பி வைங்க சாமி. இந்த கேசவ சுவாமி இருக்காரு இல்லையா, அடியன் சாமி, அவர் மூலமா அவர்கிட்ட பேசிட்டு கன்ஃபார்ம் பண்ணி உங்க லிங்க் அனுப்பிச்சிடுறோமா. அடியன் சாமி, அடியன் தங்கஸ்ரீ சாமி. அடியன் ராமானுஜாய நமக. கண்டிப்பா நன்றி திருவடிகள் சாமி. அடியன் ஸ்ரீவத்சன் நீங்க ட்ரை பண்றீங்களா? பாவம் ரொம்ப நேரமா இருந்துருக்கு. வீடியோ தெரியறது, அன்மியூட் பண்ணி ட்ரை பண்றீங்களா? இல்ல வீடியோ வேணா ஆஃப் பண்ணி பாருங்க, கனெக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகுறதான்னு. கரெக்ட். மத்தவா கூட வீடியோ ஆஃப் பண்ணலாமா? எல்லாருமே ஒரே ஒரு நிமிஷம் ஸ்ரீவத்சனுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம். தேங்க்யூ. அடியன் ஸ்ரீவத்சன் அன்மியூட் பண்ண முடியறதா இப்போ?
இல்ல. இங்க. ஒரு வாட்டி வேணா கால்ல இருந்து வெளியில போயிட்டு வந்து பார்க்கலாம். சுவாமி மீனா ஆனந்த் அவ ஹேண்ட் ஆ. ரைஸ் பண்ணிருக்கா. அவள வேணா நம்ம. மௌத்திகா மீனா. ஓகே. அடியேன். சொல்லுங்கம்மா மௌத்திகா. அடியேன் நான் பாட்டு பாடுமா. நாராயண ஹரி நாராயண ஹரே நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரே நாராயண ஹரி நாராயண பங்கஜ விலோச்சன நாராயண பக்த சங்கட விமோச்சன நாராயண கருணாபயோநிதி நாராயண பக்த சரிதா கிருபாநிதி நாராயண ஸ்ரீவத்சபூஷண நாராயண ஸ்ரீ வைகுண்டவாச நாராயண சின்மய ரூப நாராயண கருணாக பயோநிதி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரே நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண ஹரே நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண நாராயண ஹரி நாராயண. வெரி குட் மக்கண்ணா. மௌத்திகா நல்லா படுற. தேங்க்யூ அடியர். வெரி குட். வேற யார் இருக்குங்க? வேற யாரு? விஜய் ஜிஎம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கா திருப்பி இல்ல. விஜய் ஜிஎம் ஐடி. விஜய் ஜிஎம். ஆமா. கிளாஸ்ல கேட்டாங்க, நீங்க ஓகே சொல்லிட்டீங்க. சரி சரி. ஒரு கேள்வி, எங்க இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் இன்னைக்கு சொன்னது புரிஞ்சது அப்படின்ற எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இந்த ஆழ்வார்கள் பத்தி கதை சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பட் தெரியாத குழந்தை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்குற குழந்தைங்களுக்கு நான் சொன்ன விஷயம் புரிஞ்சுதா? வெரி குட், தேங்க்யூ. சரி, ஓகே. வேற யார் இருக்கீங்க? சரி, இப்போ முடிச்சுக்கலாமா? நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாமா? அடுத்த வாரம் சண்டே சேம் டைம் 10 o'clock, 10 மணிக்கு. வேற யாருக்காவது ஏதாவது சொல்றீங்கன்னா சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ரம்யா, ரகு, அடுத்த வாரம் நீங்க வந்து அந்த கிரந்தத்தை எழுதினவர் யாரு, அது என்ன கிரந்தம் அப்படின்னு சொல்லணும், சரியா? எழுதினவர் தேசிகன். கரெக்ட். என்ன கிரந்தம் அப்படின்றத சொல்லணும். ஓகே, ரொம்ப அருமையான பாசுரம் அது. ஓகே, வெரி குட். அடியன் பௌர்ணிமா நாயுடு அப்படின்னு இருக்கீங்க, சொல்லுங்கம்மா. வெரி குட், இன்னைக்கு தான் வந்தியா? வெரி குட். எப்பயுமே வருவியா இனிமே? குட், வெரி நைஸ். எந்த ஊர்ல இருக்க? மதுரையா? ஓகே. எங்க மதுரையில எந்த ஊர், எந்த ஏரியா? என்ன? ஆனையூரா? சரி, ஓகே. வெரி குட்மா. டெய்லி எவ்ரி வீக் வந்து கத்துப்பியா கதைகள் எல்லாம்? ஓகே, சரி. சொல்லுங்க. என் பேர் வந்து நிகேஷ் கண்ணன். நிகேஷ் கண்ணனா? நிதேஷ் கண்ணனா? ஓகே, சரி சரி சரி, ஓகே. சரிம்மா, எனக்கு ஞாபகம் இருக்கு உன்னை. அடியேன்
சரி அட்மின் அடியேன் சுவாமி நான் சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் அடியேன். ஓகே காட்ட முடியுமா? அடியேன் சர்டிபிகேட் இப்ப தாத்தா கிட்ட இருக்கு அடியேன். சரி அடுத்த வாரம் காட்டு. ஓகே வீடியோல காட்டு. ஓகே வெரி குட். அடியன் சுவாமி நான் கராத்தேல செகண்ட் பிரைஸ் வாங்கியிருக்கேன். ஓ கராத்தேயா? ஓகே. அடியேன் நான் சொன்ன சர்டிபிகேட் கிஞ்சித் காரம்ல இருந்து ராமானுசா இது என் விண்ணப்பம் சர்டிபிகேட் அடியேன். அதுவா? வெரி நைஸ்மா. நல்லா சொன்னதுக்கு கொடுத்துருக்கா வேலுக்குடி சுவாமி. வெரி எக்ஸலண்ட். நல்லா சொல்றீங்க ரெண்டு பேருமே. எல்லாருமே நல்லா சொல்றீங்க. அடுத்த வாரம் காட்டுங்க சர்டிபிகேட்டை. குட் வெரி குட். சரிங்க சரிம்மா முடிச்சுக்கலாங்களா? அடியன் சுவாமி. சரி அடியன் ராமானுஜாசன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியன் சுவாமி ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியன் மா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீராம் விஜய் ராகவன் கால் க்ளோஸ் பண்ணிடலாமா? அடியன்